வணக்கம். உங்களுக்கான இன்னொரு மிகச் சிறப்பான ஆழமான தேடலுக்கு உங்களை நான் மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். ஆமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. கண்டிப்பா. அதாவது நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டு இருக்கு. சரி. அதுல கொஞ்சம் தண்ணி, அப்புறம் குப்பையில வீசப்படுற ஒரு பழைய ரிமோட் பேட்டரி, கூடவே ஒரு சின்ன காந்தம். இவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்கு. ஓஹோ, இத மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அதான் கேள்வியே. இத மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால ஒரு மின்கலத்தை, அதாவது ஒரு பேட்டரிய உருவாக்க முடியுமா? ஒரு சாதாரண மனிதனா பார்த்தா இது சாத்தியமே இல்லைன்னு தான் தோணும். ஆமா. அதுவும் அதிலிருந்து கணிசமான அளவு மின்சாரத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டா, இது இயற்பியல் விதிகளுக்கே முரணாக இருக்கே அப்படின்னு தான் ஒரு சந்தேகம் வரும். நிச்சயமா. அந்த ஒரு ஆரோக்கியமான சந்தேகத்தோடு தான் இன்னைக்கு நாம இந்த பயணத்தையே தொடங்க போறோம். சரியா சொன்னீங்க. ஏன்னா நேயராகிய நீங்கள் அறிவியல் மேல தீராத ஆர்வம் கொண்டவரா இருக்கலாம். ஆனா இது அறிவியல் உலகத்துல ஒரு தனி நபர் முன்வைக்கிற மிக வித்தியாசமான வாதங்களை சுத்தி தான் நகரப்போகுது. ஆமா. சரி, இந்த விரிவான அலசலுக்கு நாம பயன்படுத்த போற ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல நேயர்களுக்கு சொல்லிடலாம். யூடியூப் தளத்துல நீர் மருத்துவம் 942 அப்படிங்கிற சேனல்ல வெளியான ஒரு ஆடியோ பதிவு. அப்புறம் குவாண்டம் கண்ணம்மா பேட்டரி தொடர்பான சில குறிப்புகள் இல்லையா? எக்ஸாக்ட்லி. குறிப்பா பொறியாளர் பழனி அப்படிங்கிறவர் பேசுற உரையாடலை அடிப்படையா வச்சுதான் இந்த முழு தேடலும் அமையப்போகுது. மிகச்சரி. இந்த ஆழமான தேடலோட முக்கிய நோக்கம் என்னவென்றால், அறிவியலோட அடிப்படை விதிகளை சவாலுக்கு அளிக்கிற இந்த குவாண்டம் கண்ணம்மா பேட்டரி எப்படி இயங்குதுன்னு அவர் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான். வெறும் 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சின்ன காந்தத்திலிருந்து எப்படி 1.5 வாட்ஸ் மின்சாரத்தை எடுக்க முடியும்னு அவர் வாதிடுறார். ஆமாம். அது மட்டும் இல்லாம கல்பாக்கம் மாதிரி இருக்கிற அணுக்கரு உலைகளுக்கும் இந்த எளிய அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்னு அவர் சொல்றத நாம அலச போறோம். அதுவும் எந்தவித சார்பும் இல்லாம அவர் கோணத்திலிருந்தே அப்படியே பார்க்க போறோம். கண்டிப்பா. நாம இத ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல. மாறாக அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத மட்டும் நடுநிலையா பகுப்பாய்வு செய்ய போறோம். அருமை. சரி, இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். முதல் பகுதி காந்தத்தின் ரகசியமும் பாலிஷின் தடையும். ரொம்ப முக்கியமான பகுதி இது. சாதாரண காந்தங்களை நாம சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கோம். ஸ்பீக்கர்கள்ல இருக்கிற காந்தங்களை வச்சு விளையாடி இருப்போம். ஆனா பழனி அவர்கள் பயன்படுத்துற அந்த குறிப்பிட்ட காந்தம் பத்தி அவர் ரொம்ப வியந்து பேசுறாரே. இந்த செயற்கை காந்தமான நியோடைமியம் பற்றி பேசுறார். அதுல அப்படி என்ன சிறப்பு? அவர் தன்னோட சோதனையோட மையமா வச்சிருக்கிறது இந்த நியோடைமியம் காந்தத்தை தான். தனிம வரிசை அட்டவணையில் 60வது இடத்துல இருக்கிற ஒரு அருமண் தனிமன் தான் இந்த நியோடைமியம். ஓ, அப்போ இது சாதாரணமாக பூமியில தோண்டி எடுக்கிற காந்தம் கிடையாதா? கிடையாது. நியோடைமியம், இரும்பு, அப்புறம் போரான், இந்த 3 மூலப்பொருட்களையும் சேர்த்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை காந்தம் இது. அப்படியா? ஆமாம். தொழில்முறையா இந்த NdFb 51 அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் கார்கள், காற்றாலைகள் இதிலெல்லாம் பயன்படுத்தப்படுற உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நிரந்தர காந்தங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஓஹோ, அப்போ இது சாதாரண காந்தம் கிடையாது. சரி, இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. என்னன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தை வச்சு மின்சாரம் எடுக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் அல்ல, அந்த காந்தத்துல இருக்கிற ஒரு சின்ன தடைய நீக்கிறது தான் இந்த முழு சோதனையோட மாஸ்டர் கீ அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஆமாம். அவர் சொல்ற அந்த தடை என்னன்னு நேயர்களுக்கு புரியும்படி சொல்லலாம். அந்த தடை தான் பாலிஷ் அல்லது ஸ்லீவ் கோட்டிங். சரியா சொன்னீங்க. பொதுவாவே இது போன்ற செயற்கை காந்தங்கள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தோட வினை புரிந்து மிக எளிதா துருப்பிடிச்சிடும். அத பாதுகாக்கிறதுக்காக தானே காந்தத்தின் மேல துத்தநாகம், குரோமியம் அல்லது நிக்கல் மாதிரி உலோகங்களை மெல்லிசா பூசியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா பழனி அவர்களோட வாதம் என்னவென்றால், இந்த துத்தநாக பூச்சு காந்தத்தை பாதுகாத்தாலும் அது காந்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய மின்னோட்டத்தை முற்றிலுமா தடை செய்துங்கிறார். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மல்டிமீட்டரை வச்சு அளந்து பார்க்கும்போது 0 அப்படின்னு காட்டுது. சரி. ஆமாம். ஆனா அந்த துத்தநாக பூச்சை முழுமையா சொரங்கி எடுத்துட்டு ஒரு நிர்வாணமான காந்தமாக, அதாவது நேக்கெட் மேக்னெட்டாக அதை மாத்தின உடனே எப்படி திடீர்னு அந்த மல்டிமீட்டர் 1000க்கு மேல காட்டுது? அதாவது 1000 மில்லி வோல்ட்டுக்கு மேல. ஆமாம். 1 வோல்ட் அளவை காட்டுது. ஆம்பியர் அளவும் 1.3 அல்லது 1.4 உயருதுன்னு அவர் சொல்றாரு. இத நம்புறது கொஞ்சம் கடினமா இருக்கே. நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். எந்த ஒரு அறிவியல் மனப்பான்மை கொண்டவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும். அப்போ இது அவர் எப்படி நியாயப்படுத்துறார்? அவர் இதை வித்தவுட் பாலிஷ் ரியாக்ஷன் அப்படின்னு குறிப்பிடுறார்.
அதாவது பாலிஷ் இருக்கும்போது உள்ளே உள்ள காந்த விசைக்கும் வெளி உலகத்துக்கும் ஒரு தடுப்புச் சுவர் இருக்கு. ஓ, அந்த பாலிஷ நீக்கின உடனே காந்தத்துல உள்ள எலக்ட்ரான்கள் தடையின்றி இயங்க தொடங்குதுன்னு சொல்றாரா? ஆமா, அதுதான் அவரோட நேரடி வாதம். அறிவியல் படி ஒரு உலோகம் இன்னொரு உலோகத்தோட வினை புரியும் போது வோல்டேஜ் உருவாகலாம். ஆனா அவர் இத ஒரு குவாண்டம் அளவிலான நிகழ்வாவே பார்க்கிறார். சரி, அவரு சொல்றத அப்படியே வச்சுக்கலாம். அந்த ஆற்றலை எப்படி நடைமுறையில ஒரு பேட்டரியா மாத்துறது? இதுதான் நம்மளோட அடுத்த கட்டம். ஆமா, வீட்லயே ஒரு சோதனை கூடத்தை எப்படி உருவாக்குறதுன்னு அவர் மிக தெளிவா வழிகாட்டுறார் இல்லையா? ஆமா, அந்த பழைய பேட்டரியோட மறுபயன்பாடு பத்தி சொல்லுங்க. அவர் சொல்ற செயல்முறை ரொம்ப எளிமையானது. வீடுகள்ல நாம கடிகாரங்களுக்கோ ரிமோட்களுக்கோ பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற பழைய பேட்டரிகள் இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த 1.5 வோல்ட் பேட்டரி. அதேதான். அந்த பேட்டரியோட மேல உள்ள இரும்பு கவரை ரொம்ப கவனமா பிரிச்சு இழுக்க சொல்றார். உள்ள மையமா ஒரு கருப்பு இர தண்டு இருக்குமே, அதுதானே? சரியா சொன்னீங்க. அதுதான் கிராஃபைட் தண்டு. அதை எக்காரணம் கொண்டும் உடைச்சிடாம முழுமையா வெளியே எடுக்கணும். கார்பனோட ஒரு வடிவமான இந்த கிராஃபைட் மின்சாரத்தை நல்லா கடத்தும் தன்மை கொண்டது, அப்படித்தானே? ஆமா, இதத்தான் நாம உருவாக்க போற பேட்டரியோட நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் முனைகளாக பயன்படுத்த போறோம்னு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் பயன்படுத்துற ஊடகம் ரொம்ப சுவாரஸ்யமானது. தண்ணீர். ஆமா, தண்ணீர். நம்மள பலரும் தண்ணீர் மின்சாரத்தை கடத்தும்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா இங்கேயும் அவரோட செய்முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? வெறும் 5 சென்டிமீட்டர் அல்லது 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டை எடுத்துக்க சொல்றாரு. அதுல ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம். ஓ, கொஞ்சமா ஊத்துனா போதுமா? ஆமா, வெறும் 5 மில்லிமீட்டர் உயரத்துக்கு, அதாவது சுமார் 5 கிராம் அளவுள்ள தண்ணீரை மட்டும் ஊத்தணும். சரி. அதுக்கப்புறம் நாம முன்னாடியே தயார் செஞ்சு வச்சிருக்கோமே பாலிஷ் நீக்கப்பட்ட அந்த நியோடைமியம் காந்தம், அத மெதுவா அந்த தண்ணிக்குள்ள வைக்கணும். தண்ணீர் காந்தத்தை விட சற்று உயரத்துல நிற்குமாறு பாத்துக்கணும்னு அவர் சொல்றாரு இல்லையா? சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு பிளாஸ்டிக் தட்டு, அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணீர், அதுல ஒரு காந்தம், அப்புறம் பழைய பேட்டரியில இருந்து எடுக்கப்பட்ட கிராஃபைட் தண்டு இருக்கு. எல்லாம் தயார் நிலையில இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த அமைப்பை அவர் எப்படி ஒரு சர்க்கியூட்டாக இணைக்கிறார்? ஒரு பேட்டரினா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 முனைகள் இருக்கணுமே. அவரோட விளக்குப்படி செம்பு கிளிப்பை எடுத்துக்கிட்டு அந்த கிராஃபைட் தண்டு அப்புறம் தண்ணீருக்குள்ள இருக்கிற காந்தம் இது ரெண்டையும் சரியா தொட்டு இணைக்கணும். ஓ, செம்பு கிளிப் யூஸ் பண்றாரு. ஆமாம், அவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் இங்கு ஒரு ஊடகமா செயல்படுது, காந்தம் அதனுள் இருக்கும் ஆற்றலை வெளியிட கிராஃபைட் அதை கடத்தி செல்லுது. இப்படி செய்யும்போதுதான் மல்டிமீட்டர்ல 1 வோல்ட் மற்றும் 1 ஆம்பியர் மின்சாரம் உற்பத்தியாவத காண முடியுதுன்னு அவர் சொல்றாரா? எக்ஸாக்ட்லி, அதுதான் அவரோட வாதம். இயற்பியல் விதிப்படி பார்த்தா 1 வோல்ட் இன்டு 1 ஆம்பியர் அப்படிங்கிறது 1 வாட்ஸ் மின்சாரம். இது சில நேரங்கள்ல 1.5 வாட்ஸ் வரை கூட செல்லுதுன்னு சொல்றார். ஆமாம் நேயர்களே, 1.5 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன அளவிலான LED பல்பை தொடர்ந்து எரிய வைக்க போதுமான மின்சாரம். வெறும் 3 சென்டிமீட்டர் காந்தம், கொஞ்சம் தண்ணி, இதுல இருந்து இவ்ளோ பெரிய அளவு மின்சாரம் உற்பத்தியாவது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இது எந்த அடிப்படையான இயற்பியல் விதியின் கீழ் இயங்குதுன்னு அவர் விளக்குறாரா? இங்கு மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இது கல்பாக்கம் போன்ற அணுக்கரு உலைகள்ல நடக்கிற செயல்பாடு கிடையாதுங்கிறத அவர் அடிச்சு சொல்றார். அணுக்கரு உலைகள்ல என்ன நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்க அணுவின் கருவை சிதைத்து அதிலிருந்து வெளிப்படுற நியூட்ரான்கள் மூலம் அபரிமிதமான வெப்பத்தை உருவாக்குவாங்க. அந்த வெப்பத்தால நீராவியை உண்டாக்கி டர்பைன்களை சுழல வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தானது மற்றும் கதிர்வீச்சு அபாயம் கொண்டது இல்லையா? ஆமா, ஆனா இந்த குவாண்டம் கண்ணமா பேட்டரி அப்படிப்பட்டது இல்லைன்னு அவர் உறுதியா சொல்றார். அப்படி என்றால் அணுவை சிதைக்காம ஆற்றல் எப்படி வருது? அதுதான் அவர் முன்வைக்கிற 0 பவர் தத்துவம். 0 பவர். ஆமா, இது காந்தத்துல இயற்கையாகவே உள்ள எலக்ட்ரான், நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகிய அணுத்துகள்களோட பண்புகளை மட்டுமே அடிப்படையா கொண்டு செயல்படுது. அணுவை யாரும் இங்கே சிதைக்கவில்லை. சரியா சொன்னீங்க. இதில் உள்ள நியூட்ரானோட வேலையை அவர் விளக்குற விதம் மிக நுட்பமானது. நியூட்ரான்கள் சாவதே இல்லைன்னு அவர் குறிப்பிடுறார். சாவதே இல்லைனா? எந்த ஒரு ஆற்றல் அமைப்பிலிருந்தும் இழக்கப்படுகிறதோ அதை இந்த நியூட்ரான்கள் பிரபஞ்சத்தின் வெற்றிடத்திலிருந்து மீண்டும் மீட்டெடுத்து பேலன்ஸ் செஞ்சிருதுன்னு சொல்றார். ஓ, அப்போ எந்தவித வெளிப்புற ஆற்றலும் இல்லாம தனக்குள்ளேயே ஆற்றலை சமன் செஞ்சுக்கிற ஒரு அற்புதமான குவாண்டம் இயக்கவியல் இது அப்படிங்கறது அவரோட நிலைப்பாடு. ஆமாம், 100%. இது கேட்கறதுக்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் தண்ணீரோட குணாதிசயத்தை பத்தி சொல்லும்போது தண்ணீர்ல 99.9% வெற்றிடம் உள்ளதுன்னு ஆணித்தரமா சொல்றாரு. ஆமாம், வேக்யூம்.
அவர் சொல்றத பார்த்தா நாம பாக்குற தண்ணீர், தொடுற பொருட்கள், ஏன் உலகத்துல உள்ள எல்லா பொருட்களுமே பெரும்பாலும் வெற்றிடத்தால நிரப்பப்பட்டவைதான். உண்மைதான். அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது வெறும் காலியிடம் அல்ல, அது எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு கடல். அந்த வெற்றிடத்தை முறையா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதிலிருந்து வேணும்னாலும் ஆற்றலை எடுக்கலாம் அப்படிங்கறது அவர் முன்வைக்கிற தியரி. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? ஆற்றல் அழியாது, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம பள்ளிகள்ல படிச்சிருப்போம். ஆமாம், ஐன்ஸ்டீன், மேக்ஸ் பிளாங்க் போன்ற மாபெரும் அறிஞர்கள் இந்த விதியை சொல்லியிருக்காங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சரியா சொன்னீங்க. ஆனா பழனி ஊழல் கேட்கிற கேள்வி மிக நேரடியானது. ஆற்றல் அழியாது என்றால் எக்காலத்தும் அழியாமல் இருக்கும் அந்த எல்லையற்ற ஆற்றலிலிருந்து ஏன் நாம நேரடியாக மின்சாரத்தை எடுக்கக்கூடாது? ஆமா, ஆற்றல் அழியாதுன்னு புத்தகங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த அழியாத ஆற்றல்ல இருந்து ஏன் பிராக்டிக்கலா மின்சாரம் எடுக்கல அப்படின்னு அவர் சற்று ஆதங்கத்தோட கேக்குறாரு. அறிவியல் உலகம் அவரோட இந்த வாதத்தை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அவரோட கோணம் என்னன்னா, நான் தியரியா சொல்லல, இதோ சமையலறையில ஒரு தட்டுல செஞ்சு காட்டியிருக்கேன் அப்படிங்கிறாரு. உள்ளீடு என்ன, வெளியீடு என்னன்னு நிரூபிச்சுட்டேன்னு அவர் சொல்றார். இத ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடாகத்தான் நாம பார்க்கணும். நிச்சயமா. நாம இந்த ஆதாரங்களோட தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் பக்கங்களை இதுவரை விரிவா பார்த்தோம். ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அது? இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ற அந்த நபரோட மனநிலை, அப்புறம் இதுக்கு பின்னால் அவர் வச்சிருக்கிற பெரிய சமூக நோக்கம், இதையும் நாம கட்டாயம் விவாதிக்கணும். உண்மையாவே அது ரொம்ப முக்கியம். ஆதாரங்களை நான் கவனிச்சப்போ அந்த பேட்டரியோட தொழில்நுட்பத்தை விட அந்த ஆராய்ச்சியாளரோட மைண்ட் செட் இருக்கே, அதுதான் என்ன ரொம்ப ஈர்த்த விஷயம். ஆமா, ரொம்ப தத்துவார்த்தமா பேசியிருப்பார். ஒரு இடத்துல மிக சாதாரணமா சொல்றார், நான் ஒருவேளை உணவு தான் உண்கிறேன், உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஒரு மனிதன் தனித்திருக்கும் போதுதான் அவனது மனம் சலனப்படாம முழுமையான கவனத்தோடு ஒரே விஷயத்துல குவிய முடியுங்கிறார். யாருடனாவது கூடி பழகினால் அது நாக்குச்சுவையை தூண்டிவிடும், கவனம் சிதறும் அப்படின்னு அவர் சொல்றது ரொம்பவே ஆழமானது. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு பொருத்தி பார்த்தால் இது வெறும் ஒரு தனி மனிதரின் விசித்திரமான பழக்கம் மட்டுமல்ல. அப்ப வேற என்ன? எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியே இத்தனை அர்ப்பணிப்போடு அவர் செய்வதன் இறுதி நோக்கம் என்ன அப்படிங்கறதுல தான் இதற்கான விடையே இருக்கு. அவர் இத லாம நோக்கத்துக்காகவோ காப்புரிமை வாங்கி கோடீஸ்வரன் ஆவதற்காகவோ செய்யல, அப்படிதானே? கண்டிப்பா இல்ல. அவரோட இலக்கு மிகப் பெரியது. விண்வெளியில உள்ள கருந்துளை எப்படி எல்லாவற்றையும் ஈர்க்கிறதோ அதே போல அடிப்படை அணுத்துகள்களின் தத்துவத்தை பயன்படுத்தி எல்லையற்ற ஆற்றலை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் அவரோட கனவு. ஆமா, குறிப்பா 24 யூனிட் வரையிலான மின்சாரத்தை மிக மிக மலிவான விலையில, சொல்லப்போனா இலவசமாகவே ஒவ்வொரு சாதாரண நடுத்தர வர்க்க மனிதனுக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறவரோட இலக்கு ரொம்ப பெருசு. பெருநிறுவனங்கள் மட்டுமே மின்சாரத்தை கட்டுப்படுத்த முடியும், மின்சாரம் என்பது ஒரு வியாபாரம் அப்படிங்கிற நிலையை மாத்தணும்னு நினைக்கிறாரு. இயற்கையோட எளிய விதிகளை பயன்படுத்தி மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதோடு இன்னொரு முக்கியமான சமூக நோக்கத்தையும் அவர் வலியுறுத்துறார். அது கல்வி சம்பந்தப்பட்டது. கல்வியா? அது எப்படி இந்த சோதனையோட சம்பந்தப்படுது? அவர் குவாண்டம் டனலிங் பற்றி பேசுறார். நேர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும்னா, ஒரு பந்த சுவர்ல அடிச்சா அது திரும்பி வரும், அது சாதாரண இயற்பியல். சரி. ஆனா குவாண்டம் உலகத்துல ஒரு எலக்ட்ரான் அந்த சுவரை தாண்டி மாயமா மறுபக்கம் செல்ல முடியும். இதுதான் குவாண்டம் டனலிங். ஓ, இதையே தான் தன்னோட காந்த பேட்டரியோட அவர் ஒப்பிடுறாரா? ஆமா, இப்படிப்பட்ட அதிநவீன அறிவியல் கருத்துக்கள் எல்லாம் ஏதோ மேற்கத்திய மொழிகள்ல மட்டுமே படிக்க முடியும்னு ஒரு மாயை இருக்கு. ஆனா மாணவர்கள் இத்தகைய நவீன அறிவியலை தங்கள் தாய்மொழியிலேயே, குறிப்பா தமிழ்லயே கற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர் ஆழமா விரும்புறார். அருமையான சிந்தனை. தாய்மொழி வழி கல்விதான் ஒரு மாணவனோட அறிவியல் சிந்தனையை மிகச் சிறப்பா வளர்க்கும் அப்படிங்கறத அவரோட இந்த முயற்சி மறைமுகமா உணர்த்துது. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இதுவரை பேசியதை சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சாதாரண பழைய பேட்டரியின் கிராஃபைட்டு தண்டு, ஒரு பிளாஸ்டிக் தட்டில் உள்ள கொஞ்சம் தண்ணீர் மற்றும் பாலிஷ் நீக்கப்பட்ட ஒரு நியோடைமியம் காந்தம், இந்த மூன்றும் இணைந்து ஆமாம், இந்த மூன்றும் இணைந்து 1 வாட்ஸ் மின்சாரத்தை கொடுக்குது அப்படிங்கிற பழனி அவர்களோட வாதம் ஆற்றல் பற்றிய நமது அடிப்படை புரிதல்களையே இன்று கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. உண்மைதான். ஆற்றல் அழிவின்மை விதி அப்படிங்கிறத வெறும் புத்தள வார்த்தையா பார்க்காம அதிலிருந்து நேரடியாக எப்படி மின்சாரம் எடுப்பதுன்னு அவர் ஒரு செயல்முறையை முன்வைக்கிறார். இத பலரும் கேள்வி கேட்கலாம், ஆனா அவர் ரொம்ப உறுதியா இருக்கார்.
அது மட்டும் இல்லாம இந்த குவாண்டம் கண்ணமா பேட்டரி சோதனை வெறும் பேச்சோடு நிற்கவில்லை என்றும் ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள சிலரால் இந்த முடிவுகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்றார். ஓஹோ, சர்வதேச அளவுல இது கவனிக்கப்பட்டிருக்கா? ஆமா, அதனால தான் நம்மையே அவர் நேரடியாக சேலஞ்ச் செய்கிறார். உங்கள் வீடுகள்ல மிக எளிய செலவுல இத ஒரு முறை செஞ்சு பாருங்க அப்படின்னு அவர் கூறுகிறார். அவர் சொல்றது அறிவியல் படி 100% நிரூபிக்கப்பட்ட உண்மையா, அல்லது அதுல வேற ஏதேனும் தந்திரம் இருக்கா அப்படிங்கறத தாண்டி ஒரு தனி மனிதனோட இந்த தேடல் உண்மையிலே வியப்பு அளிக்குது. நிச்சயமா. நேராகிய உங்களுக்கும் வீட்ல இதை செஞ்சு பார்க்கும் ஆர்வம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த விவாதத்தோட முடிவா நேராகிய உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம எல்லாரும் பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்னா அவை பல 100 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஆய்வகங்கள்ல வெள்ளை கோட் அணிந்த விஞ்ஞானிகளால மட்டுமே நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்படிதான் நம்ம பழகி இருக்கோம். ஆனா உலகத்தோட மிகப்பெரிய அறிவியல் புரட்சிகள் இதுபோல ஒருத்தரோட வீட்டு சமையலறையில சில பழைய பேட்டரிகளையும் காந்தங்களையும் வச்சு விளையாடுற சாதாரண மனிதர்களின் தீராத ஆர்வத்திலிருந்து தொடங்குனா எப்படி இருக்கும்? வாவ், ஆழமான கேள்வி. அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்மையிலே நம் கண்முன்னே விரிந்தால் அது இந்த உலகத்தை எப்படி மாற்றும்? சற்று யோசித்து பாருங்கள். மிகச் சிறப்பான கேள்வி. அறிவியல் என்பது அனைவருக்குமானது. அது எளிய மக்களிடமிருந்தும் தொடங்கலாம். அது நமது வீட்டின் சமையலறையிலிருந்தும் உருவாகலாம். அப்படிங்கிற இந்த அற்புதமான சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான தேடலை நாம் நிறைவு செய்வோம். ஆமா, ரொம்பவே திருப்தியான ஒரு உரையாடல் இது. ஆற்றல் குறித்தும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் குறித்தும் உங்களுக்குள் பல புதிய கேள்விகள் பிறந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். போய் வருகிறோம். நன்றி, வணக்கம்.